ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன எபிசோட் பார்க்க போறோம்னா பேட்டில் வித் தி ஹெவன்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் அதிகபட்சம் கேட்டதில் எல்லாருமே இந்த எபிசோட்லேருந்து போடுங்க ப்ரோ, அப்போ தான் ப்ரோ, ஏன்னா இந்த எபிசோட் வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த எபிசோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காம பண்ணிடுங்க guys. வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ இருக்கிற கிளான்குள்ளே இருக்க அந்த ஸ்னேக்கும் அதை ஒட்டச்சிக்கிட்டு வெளியில் வர லெவலுக்கு பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஃப்ளேம் பவர்ஸை யாராலையும் தாங்கிக்க முடியல, ஏன்னா அந்த லெவலுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹீரோவாலேயே அதை தாங்கிக்க முடியல, ஏன்னா அந்த ஸ்னேக்கோட பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அல்டிமேட்டாக இருக்குது. என்னது இது, வெறும் ஃப்ளேமா இல்லை பாய்சனா? இது என்னால் சுத்தமாக நம்ப முடியல, இவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ரிங்குக்குள்ளே இருக்க நம்ம ஹீரோட மாஸ்டரும் இந்த லெவலுக்கு இந்த ஃப்ளேமுக்கு பவர்ஃபுல் இருக்கும்னு நானே எதிர்பார்க்கல, ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃப்ளேம். ஏன்னா அதோட பவர்ஸ் எல்லாமே அல்டிமேட் லெவலில் இருக்குது. சுத்தமாகவே உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிறத பாரு, ஏன்னா அந்த லெவலுக்கு இதோட பவர்ஸ் இருக்குது. நம்ம ஹீரோவை இந்த இரும்பு சங்கிலியவே இந்த அளவுக்கு ஆகுதுன்னா இது மக்கள் மேலே பட்டுச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் இருந்ததுக்கான இடமே தெரியாமல் அழிஞ்சிடும். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இது எப்படியாவது இங்கேயே வச்சு லாக் பண்ணி ஆகணும், இல்லைனா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை. இப்போ அதுக்கு நம்ம ஹீரோட மாஸ்டரும் நான் என்னோட முழு பவர்ஸோடு இருந்தால் கூட இதை பிடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இதெல்லாம் நடக்கிற விஷயமே கிடையாது, ஏன்னா இது ரொம்பவும் பவர்ஃபுல்லாக ஆக்ரோஷமாக இருக்குது. அந்த இடத்தோட மாஸ்டரும் வந்துடுறாரு. வந்ததுமே அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார், இங்கேருந்து எல்லாருமே தப்பிச்சு போகிறத பாருங்கள், நாங்கள் இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே நம்ம ஹீரோலேருந்து எல்லாருமே அங்கேருந்து வேகமாக கிளம்பி வெளியில் போகிறது தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மேலே வேக கிளம்பி வந்துடுறாங்க. ஆனாலும் அந்த ஸ்னேக்கு எல்லா இடத்தையும் ஒட்டச்சு நொறுக்க ஆரம்பிக்குது, ஏன்னா அதுக்கு வெளியில் வரது அதிகமாக அந்த ஸ்டேட்டஸோட அடிமட்டத்தில் தானே இருக்குது. அதனால மொத்த இடத்தையும் நொறுக்கிட்டு வெளியில் வந்து அவனும் எல்லாத்த இடத்தையும் நொறுக்க ஆரம்பிக்குது. இது என்ன விதமான ஃப்ளேம்னு தெரியலையே, எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாலும் சுத்தமாகவே அதை அடங்க மாட்டேங்குது. இவ்வளோ தூரத்துக்கு பவர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, யாராலையும் சமாளிக்க முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு இது என்ன பவரா? நம்ம ஜியோயன் எங்கே போனால் இங்கே நம்ம கூட வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பொண்ணு அங்கே தான் இருக்கான் ஜியோயன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே காட்டும்போது நம்ம ஜியோயன் மேலே பறந்துருக்கேன். நீ எங்கே போகிற, நீ போனால் கண்டிப்பாக உனக்கு எதனா ஆகிடும், உனக்கு காப்பத்தில் அவனுக்கு எதனா ஆகிடும், அதனால் அங்கேயே அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி சுற்றி இருக்கிற மாஸ்டர் எல்லாருமே அந்த ஸ்னேக்கை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக தன்னோட முழு பவர்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்னேக்கோட பவர்ஸ் ரொம்பவும் அல்டிமேட். அங்கே இருக்க எட்டமே அத்தர ஆரம்பிக்குது. பல விதமான மாஸ்டர்ஸ் அங்கே வந்துட்டு இருக்காங்க, அங்கே இருக்க அந்த ஸ்னேக்கை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கேபிட்டல் இருக்க எல்லாத்தையுமே சேஃப்டியான இடத்துக்கு போங்க, இங்கே யாரும் இருக்காதீங்க, டேஞ்சரான இடத்துல இருக்காதீங்க, எல்லாமே சேஃப்டியான இடத்துக்கு போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டி போய் சேஃப்டியான இடத்துல விட்டுட்டு இருக்காங்க. அதனால எத்தனை பேர் வந்தாலும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனும் தன்னோட மொத்த பவர்ஸ் ரிலீஸ் பண்ணி உடச்சிக்கிட்டு இருக்கு. சுற்றி அந்த டிராகனை சுற்றி ஒரு வளைய மாதிரி போட்டு அதை லாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அது ரொம்ப ஈஸியாகவே உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஒன்னால உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கடா, நான் உடச்சே ஆகண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோ சுற்றி ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்க மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு அது என்ன அட்டாக் பண்ண போதுங்கிறத ஃபஸ்ட்டு கவனிங்க, அப்போ தான் நம்மளால் அதை டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருந்தாலும் அந்த ஸ்னேக் தன்னோட முள்ளு பவர்ஸையும் பார்த்து எதிர் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஸ்னேக் பண்ண ஒரே ஒரு அட்டாக் தான், அதனாலே அந்த ஷீல்டெல்லாம் பிச்சுக்கிட்டு வானத்தை நோக்கி போகுது அதோட பவர்ஸ். ஏன்னா அந்த லெவலுக்கு அதோட பவர்ஸ் எல்லாமே அல்டிமேட் லெவலில் இருக்குது அந்த ஸ்னேக். அதை பார்த்துக்கிற எல்லாருமே அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக ஏதோ ஒரு லேபிளான ஒரு ஃப்ரேமாக தான் இருக்கணும், கண்டிப்பாக இதை நம்ம கைப்பற்றி ஆகணும், வாங்க சீக்கிரமாக இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ அங்கேருந்து கிளம்பி வேகமாக வந்துட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு. அந்த ஸ்னேக்கும் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்கடா, கண்டிப்பாக இதை உடச்சிட்டு வெளியில் தாண்டா வரப்போறாங்கிற மாதிரி அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்குது. அவங்க போட்டிருக்க ஷீல்டுகள்லாம் நொறுக்க ஆரம்பிக்குது. ஜியோயன் நீ ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வந்துட்டு இருக்க அந்த 4 பேரும் வேகமாக வராங்க. அதில் ஒரு மாஸ்டரும் என்ன இவ்வளோ தூரத்துக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக சமாளிக்கிறதுக்கு இவங்களோட பவர்ஸ் பார்த்தாதுன்னு சொல்லி தன்னோட பவர்ஸையும் போய் கொடுக்குறதுக்காக அங்கே இருக்க எல்லாருமே பவர்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க எல்லாமே போய் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த ஸ்னேக்கை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒருத்தராக கல்டிவேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணவங்களோட எனர்ஜி எல்லாமே குறைஞ்சதுனால அவங்களோட எனர்ஜியை பேக்கப் பண்ணிட்டு திரும்பவும் வருவாங்க, இவங்க எல்லாரும் ரெக்வஸ்ட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் நம்ம ஜியோ ஏன்னா இது இவ்வளோ நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது, கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கு. இதை நம்மளால இப்போல்லாம் கண்டிப்பாக அட்டாக் முடியாது, யாராவது ஒருத்தர் உள்ளே போய் தான் இது பண்ண முடியும். பட் ஆனால் அதுக்கு உள்ளே போகணும்னா கண்டிப்பாக உயிரை விடுற லெவலுக்கு அவங்களுக்கு தியாகம் இருக்கணும், அவங்க அதை மட்டும்தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சாதாரண பவர்ஸ் வச்சுக்கிட்டு அது உள்ளே போனால் அவங்களுக்கு கண்டிப்பாக மரணம் தான், அவங்க சாகிறதுக்கு கண்டிப்பாக அவங்க கேரண்டி தான். ஏன்னா இங்கே இருக்க யார் நினச்சாலும் அதை கண்டிப்பாக அடக்க முடியாது. இதுக்கப்புறம் தன்னோட முழு பவர்ஸையும் கேதர் பண்ணி எதனா ஒன்று பண்ணி தான் நம்ம எதனா அதை மொத்தமாக அழிச்சாகும். இதுக்கு மேலேயும் இதை சிறைப்படுத்தி வைக்க முடியாது, இதை முழுசாக அழிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பால் மாதிரி இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த டிராகன் அது எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கெல்லாம் அவ்வளோ தைரியமா, முதல்ல இதை சமாளித்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அட்டாக் எல்லாத்தையும் வைக்கிது. அது எல்லாத்தையுமே அவங்க மேலே இருக்கவங்களால சுத்தமாக சமாளிக்கவும் முடியல, ஏன்னா அந்த லெவலுக்கு தன்னோட பவர்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு.
அவங்களும் அதை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய பால் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிடுறாங்க. கரெக்டாக அது ஒரு ஒரு ஓட்டை விழுந்து அடுத்த செகண்ட் அந்த பால் உள்ள அமைச்சு அதை பிளாஸ்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு அந்த பிளாஸ்ட் பட்டனாலே அந்த இடமே ஒரு மாதிரி அதிர ஆரம்பிக்குது. திரும்பவும் அது எல்லாத்தையும் பழையபடி மாற்றிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எதுவும் அதில் வெளியில் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்பவும் உள்ளே வச்சு சிறை பண்ணிடுறாங்க. எங்கே இருக்க எல்லாருமே ஒரு வழியாக அது முடிஞ்சிருச்சு, அதை எப்படியோ அடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோட மாஸ்டரும் இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, அது திரும்பவும் வெளியில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எல்லாருமே அங்கே பின்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து அந்த 4 பேரும் ஏதோ ஒரு புது வகையான பவர்ஸ் தெரிஞ்சுது, என்னது அது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்டுருக்காங்க. அதே நேரத்தில் இது வந்து இப்போ கடைசியாக ஒருத்தன் வந்திருந்தான்ல, அவன் தான் நம்ம ஹீரோ மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. அவன் தான் நம்ம ஹீரோட மாஸ்டரையும் கொண்டு எடுப்பாங்க. அதோட அந்த நம்ம ஹீரோ செம்ம கோண்டாகிறதோட இந்த எபிசோட முடிச்சிருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது எபிசோட மாற்றணுமா, இல்லை பழைய எபிசோட்லேருந்தே போடலாமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். பை பை கைஸ்.